நண்பர்களுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது என்னுயிர் நீயடி பகுதி 4. தன்னிடம் மாற்று துணி கூட இல்லை என்பதை முழுக்க நனைந்த பிறகே அவள் நினைத்தாள். இப்போ வேற வழியே இல்லை என நினைத்து கொண்டவள் கதவு மெதுவாக திறந்து தலையை மட்டும் வெளியில் விட்டு தினேஷ் இருக்காரா என பார்க்க, லேப்டாப்பில் டைப் செய்து கொண்டிருந்த தினேஷ் கதவு திறக்கும் சத்தத்தில் திரும்பி பார்த்தவன், இவள் என்ன தலையை மட்டும் அப்படி நீட்டிக்கிட்டு பார்க்கிறாள் என நினைத்து கொண்டு அவளையே பார்க்க, தன்னை அவன் புரியாமல் பார்ப்பதை உணர்ந்த மோகனா அவனிடம் கேட்டுத்தான் ஆக வேண்டும், வேற வழியே இல்லை என நினைத்து கொண்டு அது என இழுக்க, அதிலேயே புரிந்து கொண்ட தினேஷ் எழுந்து சென்று கபோர்டில் தன்னிடம் இருந்த டாப் லெகின் கொண்டு வந்து அவளிடம் நீட்டினான். எப்படி நான் சொல்லாமலே புரிந்து கொண்டான் என யோசித்தவாறே அவன் கையில் இருந்ததை வாங்கி கொண்டாள். கதவை தாழித்து கொண்டு ஆடையை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்து பார்க்க அங்கு தினேஷ் இல்லை. ஒரு பெரும் மூச்சு விட்டாள். மறுபடியும் வந்து அதே மூலையில் உட்கார்ந்து கொண்டாள். அதே சமயம் காரை ஓட்டிக்கொண்டிருந்த தினேஷ், ஐயையோ, நான் எப்படி மறந்தேன், அவளை கூட்டிட்டு வரும்போதே அவளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேனே என நினைத்து கொண்டவன் வேகமாக காரை பெரிய மாலின் முன் நிறுத்தினான். பின் உள்ளே சென்று அவளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டான். வேகமாக வீட்டிற்கு வந்தவன் காரை லாக் செய்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான். ராம் தன்னுடைய மகனை பார்த்து, உன்னை பார்ப்பதற்காக வள்ளியும் அவங்க மகனும் வந்துகிட்டு இருக்காங்களாம், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா என்றான். சரிப்பா என்றான் தினேஷ் அவனை பார்த்து. புன்னகை புரிந்த ராம் கிச்சனில் இருந்த சரஸ்வதி, வள்ளி வீட்டிலிருந்து வராங்க, டின்னர் ரெடி பண்ணிடு என்றார். அதை நான் பார்த்துக்கிறேன் என்றார். மோகனா மேலே இருக்க ஒரு மாதிரியா இருக்குன்னு கீழே இறங்கி வந்தாள். அவளை கண்ணிமைக்காமல் அக்கம் பக்கம் மறந்து பார்த்தான் தினேஷ். அவன் கொடுத்த ரோஸ் நிற அனார்கலி சுடிதாரையும் வெள்ளை லெகின் பேண்டிலும் அழகு சிலை போல நடந்து வந்த மனைவியை கண்ணை சிமிட்டாமல் ரசித்தான். அவன் பார்ப்பதை பார்த்த தம்பதியினர் இருவருமே மனதிற்குள் சிரித்து கொண்டனர். தினேஷ், கையில் என்னது என அவன் கையில் வைத்திருந்த கவரை பார்த்து கேட்டார் ராம். அப்பா, இது அவளுக்கு ட்ரெஸ் இல்லாததால் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் என்றான். தவிப்பாக நடந்து நடந்து என்றாள் சரஸ்வதி. அதை கேட்டு புன்னகைத்தார் ராம். இதை எதையும் கண்டும் காணாமல் இருந்த மோகனா அருகில் வந்த தினேஷ் அவள் முன் தன் கையில் வைத்திருந்த பையையெல்லாம் நீட்டினான். தயக்கமாக என்ன என்பது போல் அவளை ஒரு பார்வை பார்த்தாள் மோகனா. அதில் உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாம் இருக்கு என்றான். அவன் பார்வையின் அர்த்தம் அவன் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டாள். மோகனா அவளை பார்த்து புன்னகை புரிந்த தினேஷ் ஷோபாவில் வந்து அமர்ந்து கொண்டான். அதை பார்த்து கொண்டிருந்த ராம், சரஸ்வதி இருவருமே ஆச்சரியமாக இருந்தது. கண்ணாலேயே பேசிக்கொள்வதையும் தினேஷ் தன் மனதை ரசிப்பதையும் பார்த்து கொண்டார்கள் பெற்றோர்கள். ஆனால் மோகனாவை யோசிக்க மறந்துவிட்டனர். மோகனா, அந்த பையையெல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு வந்து உட்காரு என்றார். சார், இல்லை என மோகனா தயங்க, அவள் அருகில் வந்த சரஸ்வதி அவள் கையில் வைத்திருந்த பைகளையெல்லாம் ஓரமாக வைத்தவர் அவள் கையை பிடித்து தினேஷ் பக்கத்தில் அமர வைத்தார். நான் போய் காஃபி கொண்டு வரேன் என கிச்சனை நோக்கி சென்றார். அவரை பார்த்த தினேஷ் ராம் இருவரும் புன்னகை புரிய இருவருக்கும் எதிரில் இருந்த சோபாவில் அமர்ந்தார் ராம். அதன் பின் சூடான காஃபி கொண்டு வந்து கொடுத்த சரஸ்வதி ராம் அருகில் அமர்ந்து கொண்டாள். மோகனாவை பார்த்த அவர்கள் அவள் தங்களிடம் தயக்கம் காட்டுகிறாள் என புரிந்து கொண்டவர் போக போக சரியா போய்விடும் என நினைத்து அமைதி காத்தனர். முதலில் காஃபி குடித்து முடித்த தினேஷ் தன் அறைக்கு சென்று ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்தான். மோகனா அருகில் அமர்ந்து கொண்டார். அப்பொழுது காலிங் பில் அடிக்கும் சத்தம் கேட்டு வேகமாக எழுந்து வந்து கதவை திறந்த சரஸ்வதி எதிரில் நின்றிருந்தாள். வள்ளி, அஸ்வின் இருவருமே அவர்களை பார்த்து புன்னகை புரிந்தனர். புரிந்தவர் வாங்க வாங்க என வரவேற்றார். வள்ளி அஸ்வினை அழைத்து கொண்டு உள்ளே வந்தவர். சரஸ்வதி சோஃபாவில் உட்கார சொல்லவும் தன் மகளுக்கு எதிரே இருந்த சோபாவில் இருவரும் அமர்ந்து கொண்டனர். தன் அம்மாவை பார்க்க ஒரு மாதிரியாக உணர்ந்தவள் மோகனா
தன் தப்பே செய்யவில்லை என்றாலும் அதை எப்படி சொல்வது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. அதனால் தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அதை பார்த்த தினேஷுக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. வள்ளி, என்ன நடந்தது? வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லதானே என கவலையாக ராம் கேட்க, பிரச்சனை இல்லாமல் எப்படி சார் இருக்கும்? சண்டை போட்டாங்க. என்னோட வளர்ப்பை பற்றி தப்பாக பேசினாங்க. அதுக்கப்புறம் என்ன பேசி நடந்த எதையும் மாற்ற முடியாது. உங்கள் இஷ்டம் என்று சொல்லிவிட்டார்கள் என்றார். கண்கள் கலங்க வேதனையாக தன் அம்மா அழுவதை பார்த்த மோகனா குற்ற உணர்ச்சியில் தவித்தாள். தன்னால் இத்தனை பேச்சு வாங்கியிருப்பார் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். முக்கியமாக தன் பாட்டி எவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் என்பதும் நன்கு அறிந்தவள். எத்தனை பிரச்சனை வந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் வேதனையாக கூட ஒரு வார்த்தை பேசாதவர் இன்று தன்னால் கண் கலங்குகிறார் என நினைத்தபோது கஷ்டமாக இருந்தது. இனிமேல் நடக்க வேண்டியதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் நமக்கு முக்கியம்தானே. ஏதோ பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நீங்கள் அழுது மோகனாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. நடந்ததை மாற்ற முடியாது. நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்திற்கு நம்ம என்றைக்குமே தடையாக இருக்கக்கூடாது என்றாள் சரஸ்வதி. சொல்றது சரிதான் என்றாள். மோகனாவின் பொருட்களை கொண்டு வந்து எல்லாம் அவள் கையில் கொடுத்தனர். வள்ளி முகத்தை கூட பார்க்க சக்தி இல்லாமல் அதை வாங்கி கொண்டாள். மோகனா, சரி வாங்க சாப்பிடலாம் என அழைத்த சரஸ்வதி, வள்ளி, அஸ்வின் இருவரையும் டைனிங் டேபிளுக்கு அழைத்து சென்றனர். தன் கையில் வைத்திருந்த பொருட்களையெல்லாம் தினேஷ் வாங்கி கொண்டு பொருட்கள் இருந்த இடத்தில் வைத்துவிட்டு தினேஷ், மோகன், ராம் மூவரும் டைனிங் ஹாலில் அமர்ந்தனர். அனைவருக்கும் உணவை பரிமாறினாள் சரஸ்வதி. ஏனோதானோவென்று சாப்பிட்டு முடித்த மோகனா கை கழுவிவிட்டு தினேஷ், வள்ளி கொடுத்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மாடிக்கு வந்து வைத்துவிட்டு வெளியில் வந்தாள். அறையின் வழி கை கட்டி கொண்டு அவளை முறைத்து கொண்டிருந்த அஸ்வின், இதெல்லாம் என்னக்கா, நீ அவரை லவ் பண்ணியா என கோபமாக கேட்க, இல்லை இல்லை அஸ்வின் என்றாள் என்று மோகனா நடந்ததை கூறி அவனை அணைத்து கொண்டு அழுதாள். தானும் தன் அக்காவை அணைத்து கொண்டு, அஸ்வின், இதை ஏக்கா நீ அம்மா கிட்ட சொல்லவே இல்லை என்றான். கவலையாக, என்னை அம்மா பேசவே விடலடா. முதல்ல என்னை நம்பவே இல்லை தெரியுமா என்றாள். அவனிடமிருந்து பிரிந்து திரும்பியவாறு அவள் கண்ணை துடைத்துவிட்டு, அஸ்வின், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அக்கா என்றான் கவலையாக. விடு அஸ்வின், இப்படியெல்லாம் நடக்கணும்னு விதி என்றார் மோகனா. சரிடா, என்னால் உனக்கு நிறைய கஷ்டம். இனிமே உங்களுக்கும் உனக்கும் அம்மாவுக்கும் துணையாக இருக்க முடியாது. இல்லை, என்னை மன்னித்து விடு என்று கவலையாக. அக்கா, இப்போ எதுக்கு அழுவுற? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அழுவாத. நான் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிறேன் என்றான். சரி என்றாள். உடனே ஃபோனை எல்லாம் காலேஜ் பேக்கில் தான் வச்சிருக்கேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு என்றான். சரிடா, பண்ணுகிறேன் என்றாள். புன்னகையுடன் இருவரும் அங்கிருந்து கீழே சென்றனர். ராம் ஒரு ஃபைலை எடுத்து வர சொன்னதால் மேலே வந்த தினேஷ் இருவரும் பேசியதை கேட்டுவிட்டு அவர்கள் கீழே இறங்கி சென்றதும் தான் அறைக்கு வந்து ஃபைலை எடுத்து கொண்டு வந்து ராமிடம் கொடுத்தான். அந்த ஃபைலை வாங்கிய ராம் வள்ளியிடம் நீட்டி, வள்ளி, இனிமே இந்த கார்மெண்ட்ஸ் உங்களுடைய பொறுப்பு. இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த ஃபைலில் இருக்கு என்றார். அவரையும் அந்த ஃபைலையும் புரியாமல் பார்த்த வள்ளி அவரிடம் முகத்தை பார்த்து, இதை புரிந்து கொண்டுதான் சென்னையில் இருக்க என்னுடைய கம்பெனியில் தினேஷ் கம்பெனி பார்த்துக்கவே எனக்கு நேரம் சரியாக போயிடுது. முதல்ல நாங்கள் சென்னைக்கு கிளம்புறோம். அதனால் இங்கே இருக்கிற கார்மெண்ட்ஸை நம்பிக்கையான ஒருத்தியுடன் பார்த்து கொள்ள கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் உங்ககிட்ட தரேன் என்றார். இல்லை சார், என்னால் மட்டும் எப்படி தனியாக பார்த்து கொள்ள முடியும்? நீங்களே பார்த்துக்கோங்க என தயங்கினார். அதனால்தான் சென்னையிலிருந்து இங்கேயே வந்து மறுபடியும் போகணும்னு. அங்கே போனால் அங்கு இருக்கும் வேலையை தான் பார்க்க முடியும். அதனால்தான் சொல்கிறேன். அகிலும் ஹாஸ்டலில் தனியாக இருக்கிறான். நீங்களும் அஸ்வினும் நல்லா பார்த்துக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க என்றார் ராம். சரி என்ற வள்ளி அந்த ஃபைலை வாங்கி கொண்டார்.
அதன் பின்னர் அனைவரிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து வள்ளி அஸ்வின் இருவருமே கிளம்பினார். சரி தினேஷ், 2 பேரும் போய் படுங்க என்றாள். சரி சரி, ராமை அழைத்து கொண்டு தங்கள் அறைக்கு சென்றனர். என்ன செய்வது என்று புரியாமல் தினேஷ் அழைக்கவும் மோகனா அவள் பின்னாடியே வந்தாள். தினேஷ் ஆஃபீஸிலிருந்து முக்கியமான கால் வரவும் அதை அட்டன் செய்து பேசிவிட்டு மோகனா அருகில் வந்தான். இன்னும் 1 வாரத்தில் நம்ம சென்னை கிளம்புறோம். உன்னோட காலேஜ் டிசி வாங்குவதையெல்லாம் 2 நாளில் பண்ணிடலாம் என்றான் அதட்டலாக. அவள் தலை குனிந்து கொண்டு அமைதியாக இருந்தாள். ஏய், உன்கிட்ட தாண்டி சொல்கிறேன், காது கேட்குதா இல்லையா என்றான் கோபமாக. நான் எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு டைவர்ஸ் வேண்டும் என்றாள் நிதானமாகவும் அழுத்தமாகவும். அதை கேட்டு கோபமான தினேஷ் அவள் கன்னத்தில் பலார் என அறைந்தான். அவன் இரும்பு கையில் அடியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை மோகனாவால். காலையிலிருந்து சரியாக சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்ததால் உடம்பில் தெம்பே இல்லாமல் இருந்தவள் அவன் அடித்த அடியில் கட்டிலில் விழுந்தாள். அவளை முறைத்து பார்த்ததிலே அவள் மேல் விழுந்து, என்னால் உனக்கு டைவர்ஸ் தர முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. காலையில் என்னை கை நீட்டி அடிச்சதில்ல, அதுக்கு பழிவாங்கத்தான் உன்னை கல்யாணம் பண்ணினேன். ஏண்டா இவனை அடித்தோம்னு நீ நினச்சி அழுவணும் என்றான் கோபமாக. உன்னை பழிவாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் என நினைத்து அவளை ஆழமாக பார்த்தான். அவனின் பார்வை அவள் உடல் நடுக்கம் கண்டது. அதை உணர்ந்து கொண்ட தினேஷ் அப்பொழுதுதான் அவர் மீது தான் படுத்திருப்பதை உணர்ந்தான். அவனை பார்க்காமல் முதலில் வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் மோகனா. அவனை தாங்க முடியவில்லை. அவளால் மூச்சு முட்டுவது போல உணர்ந்தவர் அவர் தாடையை பிடித்து தன்னை பார்க்குமாறு திருப்பினான். தினேஷ் அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்து விட்டான். அதில் தன்னிலை மறந்தவள் அவள் முகத்தின் அருகே தலையை குனிந்து கொண்டாள். இதை அவனிடம் எதிர்பார்க்காத மோகனா அவனிடமிருந்து திமிரினாள். அவன் தரும் முத்தத்தை முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாத மோகனா அவன் உதட்டை கடித்து வைத்தாள். அதனால் அவளிடமிருந்து பிரிந்த தினேஷ் மோகனாவை பார்க்கும்போதுதான் தான் என்ன காரியம் செய்தோம் என்பதை உணர்ந்து தன்னைத்தானே நொந்து கொண்டான். அவளை கீழே தள்ளிவிட்ட மோகனா வேகமாக எழுந்து குளிரறைக்குள் புகுந்து கொண்டாள். ச்சே, என்ன பண்ணி வச்சிருக்க, அவளுக்கு இதெல்லாம் புதுசு. வந்த முதல் நாளே முத்தம் கொடுப்பியா, அதுவும் லிப்ல என நினைத்து தன்னைத்தானே தலையில் அடித்து கொண்டான். குளிரறைக்குள் வந்த மோகனா ஷவரை திறந்து அதன் அடியில் நின்றவள் தன் உடல் முழுவதையும் தண்ணீர் விழுவதை உணராமல் தன் உதட்டிற்கு அழுத்தி தேய்த்து கழுவினாள். தன் நிலையை நினைத்து நொந்து கொண்டாள். போதும், வேறு வழியில்லாமல் இந்த வீட்டில் இருக்கவும் முடியாமல் அடுத்து நான் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குமோ என நினைத்தவள் கண் கலங்க எல்லாம் மங்கலாக தெரிய அப்படியே மயங்கி விழுந்தாள். என்ன, இவள் உள்ளே போய் இவ்வளவு நேரமாகுது, இன்னும் ஏன் வெளியே வராமல் இருக்கா? நான் முத்தம் கொடுத்தது பிடிக்காமல் ஏதாவது தப்பான முடிவெடுத்து விட்டாலோ என மனதில் புலம்பி தவித்தான். பின் தாமதிக்காமல் குளியலறைக்கு அருகில் சென்று கதவை காட்ட உள்ளே இருந்து தண்ணீர் கொட்டும் சத்தம் மட்டுமே கேட்க அதில் பயந்து ஸ்பேர்கியை எடுத்து வந்து கதவை திறந்து உள்ளே சென்றான். மோகனாவின் நிலையை பார்த்து அதிர்ந்தான். அவள் மயங்கிய நிலையில் இருப்பதை பார்த்து அவனை அறியாமல் அவள் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவள் அருகில் சென்று அவளை தூக்கி வந்து கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு மேசையில் இருந்த தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளிக்க அவள் அப்போதும் மயங்கிய நிலையிலேயே இருக்க கண்களில் கண்ணீர் வலியை அதை துடைக்கக்கூட தோன்றாமல் அவள் கை கால்களையெல்லாம் தேய்த்து விட்டுவிட்டான். ஈர உடை அணிந்திருப்பதால் கூட இப்படி இருக்கலாம் என நினைத்து கபோர்டிலிருந்து அவள் ஆடையை எடுத்து அவள் மேலே போர்வையை போட்டு அவளுக்கு ஆடை மாற்றிவிட்டான். அவள் முகத்தில் மீண்டும் தண்ணீர் தெளித்தான். அவள் எந்த அசைவும் இல்லாமல் படுத்திருப்பதை பார்த்து பயந்து போனான். சரஸ்வதி அறைக்கு வந்து கதவை தட்டினாள். கதவை திறந்த சரஸ்வதி தன் மகனை பார்த்து, என்ன தினேஷ், ஏதாவது வேணுமா என கேட்க, அம்மா அம்மா என பதற்றத்தோடு அழைத்தான். தினேஷ், என்னடா, எதுக்கு இப்படி பதற என பயந்து போய் கேட்க, அம்மா அவ என அதற்கு மேல் அவனால் பேச முடியாமல் திணறினாள்.
தினேஷ் முகத்தை பார்த்து ஏதோ பிரச்சனை என உணர்ந்து கொண்ட சரஸ்வதி அறைக்கு வந்து ராமை எழுப்பி வந்தார். அம்மா அம்மா, சீக்கிரம் ரூமுக்கு வாங்க என்று திக்கு திணறி கூறிய தினேஷ் வேகமாக தன் அறைக்கு வந்தார். அவன் பின்னாலேயே வந்த ராம் சரஸ்வதி இருவரும் மோகனா படுத்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, தினேஷ் என்னாச்சு என கேட்டார் ராம். அப்பா, மோகனா மயங்கி விழுந்துட்டா என்று தினேஷ் தங்களுக்குள் நடந்த தனிப்பட்ட விஷயத்தை, டைவர்ஸ் கேட்டதையும் விட்டு மற்றதை கூறினான். சரி என்றெல்லாம் தங்களின் குடும்ப நல மருத்துவருக்கு கால் செய்து உடனே வீட்டிற்கு வருமாறு அழைத்தார். மோகனாவின் அருகில் அமர்ந்து கொண்ட தினேஷ் அவள் கையை பிடித்து கொண்டு, நான் வேணும்னு பண்ணலடி, என் மனதில் நினைத்து கொண்டு அழுகிறான். தினேஷின் அழுகையை பார்த்த ராம் சரஸ்வதி இருவருக்கும் என்னவோ போல் ஆகிவிட்டது. சிறிய வயதிலிருந்தே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கண்ணீர் சிந்தாத தங்களின் மகன் இந்த பெண்ணிற்காக அழுகிறான் என்றால் மோகனா எவ்வளவு முக்கியமாக இருப்பாள் என்பதை புரிந்து கொண்டனர். அப்பொழுது டாக்டர் வரவும் மூவரும் அறையிலிருந்து வெளியில் வந்தனர். மோகனாவை பரிசோதித்துவிட்டு ஊசி ஒன்றை போட்டுவிட்டார். பின் வெளியில் வந்து, காலையிலிருந்து சரியாக சாப்பிடாமல் ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க, அதனால தான் மயங்கி விழுந்துட்டாங்க. நான் மாத்திரை கொடுக்குறேன், காலையில் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என சொல்லி மாத்திரை கொடுத்துவிட்டு சென்றார். டாக்டர் ஏதுமில்லை என சொன்ன பிறகுதான் மூவருக்கும் நிம்மதியாக இருந்தது. சரி தினேஷ், நீ போய் ரெஸ்ட் எடு என சொல்லிய சரஸ்வதி தன் கணவனை அழைத்து கொண்டு கீழே வந்தவர் கிச்சனுக்கு சென்று பால் காய்த்து வைத்து எடுத்து வைத்துவிட்டு தங்கள் அறைக்கு சென்றனர். பெட்டில் படுத்திருந்த மோகனா அருகில் சென்ற தினேஷ் கொஞ்ச நேரம் அவள் அருகிலேயே உட்கார்ந்திருந்து அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். இருந்தவன் பின் எழுந்து கிச்சனுக்கு வந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்து கொண்டு வந்து டேபிள் மீது வைத்துவிட்டு அவள் அருகில் மீண்டும் அமர்ந்து கொண்டவன், என்னை மன்னிச்சிருடி, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஒவ்வொரு முறையும் உன்கிட்ட அன்பாக இருக்கணும்னு தான் நினச்சி தான் உன்கிட்ட வரேன். ஆனால் நீ அதற்கு எதிர்மாறாக ஏதாவது செய்யும் போது தான் எனக்கு கோபம் வந்து விடுகிறது. அந்த கோபத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே உன்னை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிறேன் என சொல்லி அவள் நெற்றியில் மென்மையாக முத்தம் வைத்தான். தொடர்ந்து இணைந்திருங்கள். என்னுயிர் நீயடி கதை தொடரும். நன்றி, வணக்கம்.